ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. இன்றைக்கி நான் என் பொண்ணு பர்த்டேக்காக ரெயின்போ கேக் தாங்க பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இன்றைக்கி ரவுண்ட் பேன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பட்டர் அப்ளை பண்ணி பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த பட்டரை நம்ம லைட்டாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே அரை கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பட்டரையும் கண்டென்ஸ் மில்க்கையும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாதவங்க ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்கில் சுகர் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக தாங்க சுகர் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்க போகிறேன். பவுடர் சுகர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டுங்க. பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு அதில் நம்ம பாதியை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பால் அரை கப் எடுத்துக்கணும். அதில் 1/4 கப்பு முதல்ல சேர்த்துக்கணும். இது கூட சேர்த்துட்டு இது நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சமாக 1-2 மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா மீதி எடுத்த மாவையும் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. கேக் பேட்டரை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. வேணுங்கிற கலர்ஸ் எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அந்தளவுக்கு பிரிச்சுக்கலாம் பேட்டரை. ஸோ எல்லா கலரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேனில் ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது எப்படி பண்ணணுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு எண்டில் வரணும், வெளியே தெரியணுமோ அந்த கலரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கலரை சென்டரில் மெதுவாக நீங்கள் ஊற்றணும். அந்த சென்டர் ஆஃப் த ஃபஸ்ட்டு கலரில் நீங்கள் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறமா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலர் அதில் ஊற்றுங்க. அதுவும் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கலர் வேணுங்கிறது எல்லாமே நீங்கள் ஊற்றிட்டே வந்தால் நம்ம மெதுவாக அப்படியே கேக் பேன் சைடுக்கு அது அப்படியே மூவ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவன் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும். அதில் 180 டிகிரி செல்சியஸில் நான் இன்றைக்கி 30 மினிட்ஸ்க்கு கேக் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டூத்பிக் விட்டு பார்த்தா அந்த டூத்பிக்கில் மாவெல்லாம் ஒட்டாமல் க்ளீனாக வரணும். ஸோ அப்போ கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் நம்ம ஆறுறதுக்கு டைம் கொடுக்கணுங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டபுள் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பேசிக்காக விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் டபுள் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் பீக் வர அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு பவுடர் சுகர் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம மெதுவாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப இப்போ ஸ்பீட் வச்சு பண்ணாதீங்க, ஏன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மெதுவாக பீட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் தான் பீட் பண்ணி நீங்கள் எடுத்துருங்க. இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுங்க. ஸோ அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கையிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சில்லுன்னு தான் நீங்கள் பால் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கணும். இதை நான் நைட் பேக் பண்ணது. உள்ளே சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு நீங்கள் நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை நான் இந்த கேக் கட்டர் இப்போ நான் புதுசாக தான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதை நம்ம அந்த ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்படி டேரெக்டாக இப்படி இழுத்துட்டு வந்தால் சூப்பராக அப்படியே நம்மளுக்கு லெவலாக கேக் கிடச்சிருது. ஸோ இந்த அப்படியே இந்த மேலே பாட்டை ரிமூவ் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அடுத்த லேயர் மேலே இருக்கிற பார்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக அப்படியே ஸ்மூத்தாக கட் ஆச்சு. எனக்கு யூஸ்வலாக நான் நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த கட்டரை இப்போ தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு உடையாமல் அந்த ஒரு லேயர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சின்ன பேனில் பண்ணி வச்ச கேக்கையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அதை பேஸ் லேயர் கேக்கில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த க்ரீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓரியோ தான் நான் இன்றைக்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு பிஸ்கெட்ஸ் இருந்தால் கூட அது கூட பண்ணிக்கலாம். ஸோ இது கிட்ஸுக்கு பிடிக்கும். க்ரீமோடு அந்த ஓரியோ பிஸ்கெட்டை மிக்ஸி ஜாரில் நான் பொடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக் ஆட் பண்ணி அதுக்கும் இதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் சிரப் நிறையா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓரியோ பண்ணிவிட்டு நம்மளோட கடைசி லேயரை இது மேலே வச்சுடுங்க.
இப்போ அந்த கடைசி லேயருக்கு மேலே வந்து நம்ம க்ரீம் எடுத்துகிட்டு அதே நல்லா ஃபுல்லாக அது கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சைட்ஸும் வந்து நம்ம நல்லா அதே க்ரீமை அப்ளை பண்ணி சைட்ஸ்லலாம் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் க்ரம் கோட்டிங்கு. ஸோ இது என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து அது செட் ஆகி பேக் ஆகிறதுக்காக. ஸோ அது 1 2 இருந்தால் பரவாயில்ல, இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பேஸ் லேயர் கேக் வந்து நான் 1/2 அன் ஹவர் வச்சு எடுத்துருக்கேங்க ஃப்ரிட்ஜில். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது செட்டாக இருக்குது நிற்கும், இல்லாட்டி வலிஞ்சு போகும். ஸோ அதில் நான் இன்றைக்கி எனக்கு பிங்க் கலர் வேணும், அதனால் நான் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன். பிங்க் அண்ட் பிளாக் தான் என்னோடய தீமு, அதனால் இன்றைக்கி பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து நீங்கள் அப்படியே வந்து மெதுவாக அதை லெவல் பண்ணிவிட்டு வரக்க ஆரம்பிங்க க்ரீமை. அதுக்கப்புறம் நம்ம சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். கடைசியாக அந்த எட்ஜஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி எனக்கு வந்து டைம் இல்லைங்க, அதனால் 1 2 ஏதாவது டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரி ரெயின்போ கேக் தானே பண்ணோம், வெளியும் வந்து ரெயின்போ கலர்ஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த கலர்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ரீமை சும்மா ஸ்பூனில் வச்சு எட்ஜஸில் வச்சு எடுத்தேன். அவ்வளோதாங்க. இது மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போது டாப் லேயர் கேக்கு 2 டயரில் மேலே வைக்கிறதுக்கு வந்து நான் அதே மாதிரி பிங்க் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு, இது பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணேன். ஆனால் க்ரீம் வந்து என்கிட்ட தீர்ந்து போயிடுச்சு, அதனால் வெறும் மில்க் தான் ஆட் பண்ணி சாக்லேட் மெல்ட் பண்ண முடிஞ்சது டபுள் பாய்லர் மெத்தடில். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து கனாஷ் பண்ண நம்ம வந்து க்ரீம் தான் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஏன்னா க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஊற்றணுன்னு உடனே இப்படி ரொம்ப ட்ரிப் ஆகாது. எனக்கு பாருங்கள் ட்ரிப் ஆகிருக்கு, அது ஆகாது. ஸோ இது பண்ணி எடுத்துகிட்டு அந்த லேயரையும் மேலே செட் பண்ணால் கேக் ரெடி. கட் பண்ணால் உள்ளே இப்படி தாங்க இருக்கும். இது வந்து இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 5 கேக் டின் இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி ரெயின்போ கேக் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கப் கேக்கும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு இந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாமே இதே தான், எக்ஸப்ட் வந்து மைதா மாவு வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கிறோம், அதுக்கு 1/4 கப் வந்து நம்ம கொக்கோ பவுடர் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியாக வந்து சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கப் கேக் ஹோல்டரில் நம்ம 1/2 கப்புக்கு வந்து இதை ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க, கீழே வந்து ட்ரேயை தட்டிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு லெவல் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நான் பட்டர் க்ரீம் தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு 1 கப் பட்டர் எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா க்ரீமியாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் உங்களுக்கு இருந்தால் பெஸ்ட்டு, ஏன்னா ஒரு 5 நிமிஷமாவது நம்ம பண்ணால் தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் கன்சிஸ்டன்சி. அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதை கம்மி ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வெளியெல்லாம் பறந்து போயிடும். ஸோ அதனால் மெதுவாக இது பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆட் பண்ணி நீங்கள் அதை நம்ம கையிலேயே வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறப்போ கீழே ஒழுகாமல் அப்படி கெட்டியாக இருக்கும். இன்றைக்கி பிளாக் பிங்க் தீம்ங்கிறனால நான் பட்டர் க்ரீமில் 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், பிங்க்கும் பிளாக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை 2யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பைப் பண்ணிக்கிட்டேங்க மேலே. அது மேலே குட்டியாக ஒரு ஓரியோ வச்சுட்டேன். அப்புறம் என் பையனும் கேக் பார்த்துட்டு எனக்கும் வேணும்னு கேட்டனால அவனுக்கும் சரி ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு கடகடன்னு பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவனோட மாவு, அதாவது அவனுக்கு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ மாவு தான் யூஸ் பண்ணோம். இது வந்து அரிசியும் அப்புறம் நம்மளுக்கு மரவள்ளி கிழங்கு இருக்குல்லங்க, அதுலேயும் ஆன மாவு தான். ஸோ அதையே தேங்காய் எண்ணெயில் ஆன பட்டர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இவனுக்கு வந்து பட்டர் எண்ணெய் மூலமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேரும். தேங்காயை அவனால் சாப்பிட முடியாது, அவனுக்கு வாந்தி வந்துடும் அந்த மாதிரி. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் பட்டர் கூட சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ண முடியாது, ஏன்னா திரிஞ்சிரும். நான் இவனுக்கு கேன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன், திரிஞ்சிரும், அதனால் அதை ஆட் பண்ண முடியாது. ஸோ மாவு கூட கடைசியாக கலக்கிட்டு பேக்கிங் பவுடர் அதெல்லாம் போட்டுக்கணும். அதுவும் வந்து ஃப்ரீ ஃப்ரம்லேயே கிடைக்குது நம்மளுக்கு பேக்கிங் பவுடர், அந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிவிட்டு அவனோட பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும், கையிலேயே நம்ம பண்ணிக்கலாங்க. இதையே எப்பவும் போல் பேக் பண்ணுற மாதிரி ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 1/2 அன் ஹவர் போல் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதே மாவை வந்து நான் கப் கேக் ஹோல்டர்லேயும் வந்து போட்டுக்கிட்டேன், 2 அவன் கப் கேக்கும் பார்த்து கேட்டனால. அதுக்கப்புறம் இன்றைக்கி பிளாக்பெரி இருந்தனால அது கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி அது நம்ம வெந்தோடனே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டால் அந்த சிரப் கிடைக்கும். அது சென்டர் லேயராக வச்சுக்கிட்டேன். க்ரீமுக்கு ஓட் விப்பிங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணேங்க. ஸோ கேக் இப்படி தான் இருந்தது.
ஸோ பலூன் டெக்கரேஷன் இவ்வளோ சிம்பிளாக தான் எங்களால் பண்ண முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் பீட்ஸாக்கும் நான் வந்து காலையிலேயே மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். ஸோ குட்டி குட்டி பீட்ஸாவாக பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அது பண்ணி வீட்டிலேயே பண்ண பீட்ஸா சாஸையும் அப்ளை பண்ணி நான் குட்டீஸ் கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவங்களுக்கே என்னென்ன வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்கன்னு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாம் வந்து சீஸ் தான் பிடிச்சதுன்னு நிறைய பேர் வெஜ்ஜீஸே வைக்காமல் வெறும் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களும் இன்வால்வ் ஆவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது பண்ணி கொடுக்குறப்ப அவங்க செஞ்சது சாப்பிட்ணுன்ட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதையும் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்க இது எல்லாத்தையும் ஜாலியாக வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ எடுத்து கொடுத்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஸ்பெகட்டி தான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து தண்ணி கொதிச்சோன்னே இந்த ஸ்பெகட்டியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வீட்டிலே பண்ண டொமேட்டோ சாஸ் க்ரீம் சேர்த்து பண்ணதுங்க. அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பஃப் பேஸ்ட்ரி பண்ணலான்ட்டு சீஸ் அண்ட் ஆனியன் பொட்டேட்டோ சேர்த்து ஸ்டஃபிங் வச்சு பஃப் பேஸ்ட்ரி ஒன்று பண்ணேன். ஸோ அதுவும் நல்லா கிறிஸ்பாக வந்து இன்னி கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா ப்ரௌனாக வருங்க. டைம் இல்லாதனால சீக்கிரம் எடுத்தாச்சு. சிக்கனில் இன்றைக்கி ஹனி கார்லிக் சிக்கனும் அதுக்கப்புறம் சில்லி சிக்கனும் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி தான் கொஞ்சம் ஏமாத்திடுச்சு, செட் ஆகலை. பட் வந்து ஜூஸாக ஃப்ளேவர்டாக நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் குடித்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜெல்லி. இதில் வந்து ஸ்ட்ராபெரியும் வந்து நான் சாப் பண்ணி ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், செட் ஆகலை. பட் நல்லா இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.